கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிற கணக்கு 6ஆம் வகுப்புக்குரிய கணக்கு, 3ஆம் பருவம், பயிற்சி 2இல் 1ல் 11ல் முதல் கணக்கு. கொடுக்கப்பட்ட முழுக்களை இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. 14, 27, 15, -14, -9, 0, 11, -17 கொடுக்கப்பட்ட முழுக்கள். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. இறங்கு வரிசை அப்படின்னாவே பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை நான் நோக்கி எழுதுவது தான் இறங்கு வரிசை. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கள், மிகை முழுக்களும் இருக்குது, குறை முழுக்களும் இருக்குது, பூஜ்ஜியமும் இருக்குது. எல்லாத்தில இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன, அதுலேருந்து அந்த ஆர்டரில் பெருசுலேருந்து சிறிய நம்பருக்கு எழுதுவது தான் இறங்கு வரிசை. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மிகை முழுக்களை எழுதணும், அப்புறம் பூஜ்ஜியம், அப்புறம் குறை முழுக்கள், பெரிய நம்பர் சின்ன நம்பர் வரைக்கும். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலையே பெரிய முழு எதுன்னு கேட்டால் 27 + 27 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து முதல் பெரிய நம்பரு. அடுத்து என்ன இருக்குது பாருங்க, 15, அந்த 15 போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 14. அடுத்து மிகை முழுக்கள் வேறு என்ன இருக்குன்னு பார்க்குறப்ப 11 இருக்கு. அப்போ 11. அதுக்கு பிறகு பெரிய நம்பர் மிகை முழுக்கள் எழுதிட்டோம், பெருசுலேருந்து சின்ன வரைக்கும் எழுதிட்டோம் கொடுக்கப்பட்ட எண்களை. அடுத்ததாக பூஜ்ஜியம் இருக்குது, அந்த பூஜ்ஜியத்தை இங்கே எழுதிக்கிறோம். அதுக்கு பிறகு குறை முழுக்கள் இருக்கிறதுலே பெரிய எண் எது அப்படின்னு பார்த்தா -9. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -14. அதுக்கு பிறகு இருக்கிறது கடைசியா -17. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட இறங்கு வரிசை முழுக்களை எப்படி எழுதியிருக்கோம், பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பரை நோக்கி எழுதியிருக்கிறோம். இதுதான் வந்து இந்த கணக்குக்குரிய விடையாகும். என்ன வரிசையில் எழுதியிருக்கோம், இறங்கு வரிசையில் எழுதியிருக்கோம். கொடுக்கப்பட்ட முழுக்களை இறங்கு வரிசையில் பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பருக்கு எழுதி வரிசைப்படுத்தி எழுதியிருக்கோம். வரக்கூடிய விடை 27, 15, 14, 11, 0, -9, -14, -17. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுங்களா?